अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्री श्रीकृष्णाकन्विदान्त हरे कृष्णा। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिः कान्त राधाकान्त नमोऽस्तुते। दप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। கேக்குதுங்களா? கேக்குதுங்க மாதாஜி. ஓகே. வாஞ்சாகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। स्टीफन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு மூன்றாவது காண்டம், இரண்டாவது புத்தகம், அத்தியாயம் 28, பதம் 39. கரெக்டுங்களா? ஓகே. யதா புத்தராச்ச வித்தாச்ச பிரதங்மர்த்தயா பிரதீயதே அப்யாத்மத்வேனாபிமதாதேஹாதே புருஷஸ்ததா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். குடும்பம் மற்றும் செல்வத்தின் மீதுள்ள பற்றால் ஒருவர் மகனையும் மற்றொருவர் பணத்தையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பூத உடலுக்கான பற்றால் ஒருவர் அது தன்னுடையது என்று நினைக்கிறார். ஆனால் உண்மையில் ஒருவர் தன் குடும்பம் மற்றும் செல்வம் அவரிடமிருந்து வேறுபட்டன என்று புரிந்து கொள்ள முடிவது போல விடுதலை பெற்ற ஆத்மா தானும் தன் உடலும் ஒன்று அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். பொருளுரை: இந்த பதத்தில் உண்மையான அறிவின் நிலை விளக்கப்படுகிறது. பற்பல குழந்தைகள் உள்ளன. ஆனால் சில குழந்தைகள் அவர்களிடம் கொண்டுள்ள நமது அன்பின் காரணத்தினால் நமது பெண்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குழந்தைகள் நம்மிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்று நன்கு தெரிந்தும் இதை செய்கிறோம். அதுபோல பணத்திடம் கொள்ளும் சிறந்த பற்றின் காரணமாக நாம் செல்வத்தின் சில பகுதியை நம்முடையதாக வங்கியில் வைத்துக் கொள்கிறோம். அதே விதத்தில் உடல் மீது கொண்ட பற்றின் காரணமாக அதை நம்முடையது என்று உரிமை கோருகிறோம். இது என்னுடைய உடல் என்று நான் கூறுகிறேன். பின்னர் நான் அந்த உடைமையை உணர்வு விருந்து இது என் கை, என் கால் என்றும், மேலும் இது என் வங்கி இருப்பு, என் மகன், என் மகள் என்றும் கூறுகிறேன். ஆனால் உண்மையில் மகனும் பணமும் என்னிலிருந்து பிரிந்தவை என நான் அறிவேன். இக்கருத்து உடலுக்கு பொருந்துவதாகும். நான் என் உடலிலிருந்து பிரிந்து இருக்கிறேன். இது புரிந்து கொள்ளுதலை பற்றியதாகும். சரியாக புரிந்து கொள்ளுதல் பிரதிபுத்தி எனப்படும். பக்தி தொண்டில் அல்லது கிருஷ்ண உணர்வில் அறிவுரை பெறுவதன் மூலம் ஒருவர் விடுதலை பெற்ற ஆத்மா ஆக முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பார்வதி மாதாஜி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்க உள்ள வரல. 2 நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அதான் இப்ப அனுப்பிச்சுட்டேன், லிங்க் அனுப்பிச்சுட்டேன். சரிங்க. ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ. இப்ப குடும்பம் மற்றும் செல்வத்தின் மேல் உள்ள பற்றுறதுனால நாம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பணம், என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏற்கனவே நாம சொன்னோம், ஒரு ஆத்மாவை இந்த
உடல் மூலமாக நமக்கு தருவது எதற்காகனா, அந்த ஜீவாத்மாவுக்கு நாம் நல்ல ஞானத்தை கொடுத்து கடவுளிடம் வழி அனுப்புவதற்கே நம்மளுக்கு குருவாகவோ, தந்தையாகவோ, தாயாகவோ இருப்பவர்கள் வழிகாட்ட வேண்டும். அதனாலதான் நம்ம பாகவதத்துல பாக்குறோம், குரு நஷஷாத் பிதா நஷஷாத் ஸ்வஜனோ நஷஷாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். குருவாகவோ தாயாகவோ தெய்வம் ந தத்ஸ்யாத். ஒரு தெய்வத்தை வழிபட்டாலோ தேவர்களை வழிபட்டாலோ அவங்க எதுக்கு வழிகாட்டணும் அப்படின்னா, முழுமுதற் கடவுளான பகவானின் லோகத்திற்கு செல்வதற்காக வழிகாட்ட வேண்டும். அதுதான் வீடு பேரு. தர்ம அர்த்த காம மோட்சத்திற்கு வழிகாட்ட வேண்டும். சிலரெல்லாம் மோட்சம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க, உயர் கிரகங்கள்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இப்ப இன்னொரு ஸ்லோகம் கூட அழகா பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. பும்சஸ்திரியா மிதினி பாவம் ஏத்தம் தயோர் மிதோ ஹிருதய கிரந்தியம் ஆகு அப்படின்னா, ஹிருதய அந்த கிரந்தி, ஹிருதய கிரந்தி அப்படின்னா அந்த இதயத்தின் முடிச்சுக்கள் எப்படி ஏற்படுது, அதனால என்ன ஏற்படுது அப்படின்னா, அதோ ஹிருக சேத்திர சூதாத்த வித்தை ஜனசிய மோகாயம் அகம் மமேதி. மோகம் ஏற்படுகின்றது, அகம் மமேதி அப்படிங்கின்ற நிலை ஏற்படுகின்றது. அப்ப இந்த உலக கவர்ச்சிக்கு காரணம் என்ன? ஆண் பெண். ஹரேஷ்ணா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. ஹரேஷ்ணா கீதா மாதாஜி மாதாஜி எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. ஆண் பெண் இடையில் இருக்கும் கவர்ச்சி தான் காரணம் இந்த உலகத்தினோட இயக்கத்திற்கு. அப்ப இந்த ஆண் பெண் இதயங்களை இணைக்கும் கருத்தின் அடிப்படையில தான் ஒருவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த உடல் என்னுடையது, இந்த குடும்பம் என்னுடையது, இந்த ஆஸ்தி என்னுடையது, இந்த சுற்றம் செல்வம், இது மேலெல்லாம் அவனுக்கு கவர்ச்சி ஏற்படுது. இப்படி மோகம் அதிகரித்து கொண்டே போறதுனால என்ன ஆகுது? அகம் மமேதி. அப்ப நான் அப்படிங்கிற உணர்வு, எனது அப்படிங்கிற உணர்வு, நான் அப்படின்னா இந்த உடல். அப்ப இந்த உடல்ல இருந்து தோன்றியது நம் குழந்தை, இது என்னோட குழந்தை, இது என்னோட குடும்பம். இந்த அன்பின் காரணத்தினால நமது பிள்ளைகளாக பெண்களாக நாம் அவங்களை ஏற்றுக்கொண்டு அதுக்காக நம் வாழ்நாள் ஃபுல்லா செலவு பண்றோம். அந்த ஒவ்வொரு மணித்துளியும் நம்மளுக்கு பாகவத்துல இன்னொரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ஆயுர் ஹரதி வைபும்சாம் அப்படின்ற ஸ்லோகத்துல ஆயுள் போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு மணித்துளியும் போயிட்டே இருக்கு, நம்மளுக்கு வயசு அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா நம்ம யாராவது ஒரு நாளாவது கவனிக்கிறோமா? இந்த நேரம் போய்கொண்டிருக்கிறது, அது எப்படி ஒரு மணித்துளி, ஒரு செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு மணி, ஒரு நேரம், மாலை நேரம், காலை நேரம், அப்புறம் சூரிய உதயம், அப்புறம் சூரியன் மறையுது. இப்படி ஆயுளானது போய்கொண்டே இருக்கிறது. என்னைக்கு வேணா மரணம் வரலாம். அந்த யமன் என்னைக்கு வேணா நம்மளை எடுத்துக்கலாம். நம்மளோட காலம் எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த உலகில் தோன்றியவர்கள் யாருக்கும் மரணம் எப்பொழுது என்று தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அகம் அமைதி என்கின்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் போயிடுச்சுன்னா என்ன கிடையாது, என்னோடதும் கிடையாது, நான் கிடையாது. நான் அப்படின்னு எதை சொல்றோம்? நம்ம உடலை மட்டுமே சொல்கிறோம். அந்த உடலுக்கு ஒரு பெயர் வச்சுக்கிறோம். சோ அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். ஆத்மாவை நாம் காண்பதும் கிடையாது, நினைப்பதும் கிடையாது. உண்மையில் நான் ஆத்மா என்கின்ற நிலைதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது கண்ணுல பார்த்தா தெரியும். நான் மரணம் அடைந்தால்தான் நான் நம்புவேன் அப்படின்னு எந்த ஒரு முட்டாளும் இங்க சொல்றது கிடையாது. ஆனா அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்க. சோ மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு. அந்த மரணத்துக்கு முன்னாடி நான் என்ன சம்பாரிச்சேங்கிறதெல்லாம் பெரிய ஒரு ஹிஸ்டரி கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. நம் போகும்போது காதற்ற ஊசியும் வாராதுகன் கடைவழிக்கே. அப்ப இது என்னோட வங்கி இருப்பு, என் மகன், என் மகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அது நம்மிடம் இருந்து பிரிந்திருக்கிறது, ஆத்மாவிடம் இருந்து பிரிந்திருக்கிறது. அப்ப என் உடலிலிருந்து பிரிந்திருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளுவதை பற்றியதாகும். சரியாக புரிந்து கொள்ளுதல்
பிரதிபுத்த அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பக்தி தொண்டில் அல்லது கிருஷ்ண உணர்வில் அறிவு பெறுவதன் மூலம் ஒருவர் விடுதலை பெற்ற ஆத்மாவாக ஆக முடியும். லிபரேஷன் எப்படி கிடைக்கும்? பக்தி தொண்டில ஈடுபடுவதன் மூலமாக. சோ லிபரேட்டட் சோல் அப்படிம்பாங்க, ஜீவன் முக்தா. அப்போ உடல் இருந்தாலும் அவங்க முக்தி பெற்ற நிலையில் நடமாடி கொண்டிருப்பார்கள். உடல் ரீதியா அவங்க செயல்படுறது கிடையாது. அடுத்த ஸ்லோகம். யதோல்முகாத் விஸ்புலீகாத் தூமாத்வாபி ஸ்வசம்பவாத் அப்யாத்மத்வேனாபிமதாத் யதாக்னி பிரதகுல் முகாத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிங்க மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்பு. ஒளி வீசும் நெருப்பு கொழுந்து தீப்பிழப்பு தீப்பொறிகளில் இருந்தும் புகையிலிருந்தும் வேறுபட்டது. ஆனால் அவையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையன. ஏனென்றால் அவை அதே எரியும் மரத்திலிருந்து பிறந்தவை. பொருளுரை. எரியும் விறகுக்கட்டை, பொறிகள், புகை மற்றும் கொழுந்து ஆகிய ஒவ்வொன்றும் நெருப்பின் பகுதியாதலால் தனியாக இருக்க முடியாது. என்றாலும் அவை ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டவையாகும். அறிவு குறைந்த ஒருவர் நெருப்பும் புகையும் முழுதும் வேறுபட்டவையாக இருப்பினும் புகையை நெருப்பாக ஏற்றுக்கொள்கிறார். ஒருவர் நெருப்பை வெப்பத்திலிருந்தும் ஒளியிலிருந்தும் வேறுபடுத்த இயலாது என்றாலும் நெருப்பின் வெப்பமும் ஒளியும் தனித்தனியானவை ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ விறகு கட்டைக்குள்ள என்ன இருக்கு? எரியும் தன்மை இருக்கு. புகை, அந்த பொறி, நெருப்பிலிருந்து பொறிகள் வரும், கொழுந்து வரும். இதெல்லாம் நெருப்போட ஒரு தன்மைதான். அதனால் தனியாக நெருப்பின் பகுதி தனியாக இருக்க முடியாது. என்றாலும் அவை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இப்ப நெருப்ப புகைன்னு சொல்ல மாட்டோம், புகைய நெருப்புன்னு சொல்ல மாட்டோம், நெருப்பு விறகு கட்டைன்னு சொல்ல மாட்டோம். சோ ஒவ்வொன்றையும் தனித்தனியா தான் குறிப்பிடுகிறோம். ஏன்னா அது வேறு வேறு தன்மை உடையவை. அப்ப நெருப்பும் புகையும் முழுவதும் வேறுபட்டவையாக இருப்பினும் புகையை நெருப்பாக ஏற்றுக்கொள்கிறார். ஒருவர் நெருப்பை வெப்பத்திலிருந்து ஒளியிலிருந்து வேறுபடுத்த இயலாது என்றாலும் நெருப்பின் வெப்பமும் ஒளியும் தனித்தனியானவை. அப்போ ஜீவன் வேறு, உடல் வேறு. சோ அதன் துன்பங்கள், உடலோட துன்பங்கள் ஜீவனை பாதிப்பது இல்லை. ஆனா அத உடலை எடுத்து அனுபவிக்கின்ற ஆசையில அடைப்பட்டிருக்கின்றது. இதை யார் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த வித்யா கிடைக்கும், அப்புறம் ஞானம் கிடைக்கும். வித்யா அப்படின்னா அறிவு. அறிவின் மூலமாக ஞானத்தை அவன் அடைகிறான். அடுத்தது ஸ்லோகம் 41. பூதாந்திரியாந்த கரணாத் பிரதானாத் ஜீவசம்ஞாத்தாத் ஆத்மததா பிரதக்ரஷ்டா பகவான் பிரஹசம்ஹிதஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் மொழிபெயர்ப்பு. பரபிரம்மன் என்று அறியப்படும் பரமபுருஷ பகவான் தனித்து உணர்பவர் ஆவார். புலன்கள் 5 மூலப்பொருட்கள் மற்றும் உணர்வு நிலையுடன் இணைந்த தனிப்பட்ட உயிரினம் அல்லது ஜீவாத்மாவிலிருந்து அவர் வேறுபட்டவர். பொருளுரை. இங்கு நிறைவான பூரணத்தை பற்றிய தெளிவான கருத்து தரப்பட்டு உள்ளது. உயிரினம் ஜட மூலப்பொருட்களிலிருந்து வேறுபட்டது. ஜட மூலப்பொருட்களின் படைப்பாளரும் மேலான உயிரினமுமாகிய பரமபுருஷ பகவான் தனிப்பட்ட உயிரினத்திலிருந்து வேறுபட்டவர். இந்த தத்துவம் பகவான் சைத்தன்யரால் அச்சிந்திய பேத தத்துவமாக எடுத்துரைக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒரே சமயத்தில் ஒன்றாக ஒவ்வொன்றிலிருந்தும் வேறுபட்டதாக உள்ளது. பகவானால் அவருடைய சக்தியால் படைக்கப்பட்ட நில உலக வெளிப்பாடும் அதே சமயத்தில் அவரிடமிருந்து வேறுபடாததுமாகவும் உள்ளது. திடசக்தி பகவானிடமிருந்து வேறுபட்டதில்லை அல்ல. ஆனால் அதே சமயம் அந்த சக்தி வேறு வழியில் செயல்படுவதால் அது அவரிடமிருந்து வேறுபட்டது. அதுபோல தனிப்பட்ட உயிரினம் பகவானுடன் ஒன்றாகவும் பகவானிடமிருந்து வேறுபட்டதாகவும் உள்ளது. இந்த ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டதாகவும் ஆனதும் இங்கு கபில தேவரால் உறுதிப்படுத்தப்படுவதுமான தத்துவம் பாகவத மரபின் முழு முடிவாகும். உயிரினங்கள் நெருப்பின் பொறிகளுடன் ஒப்பிடப்படுகின்றன. முந்தைய பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல நெருப்பு, கொழுந்து, புகை, விறகு ஆகியவை ஒன்று சேர்ந்து இணைந்துள்ளன.
இங்கு உயிரினம், ஜட மூலப்பொருட்கள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஆகியோர் இணைந்துள்ளனர். உயிரினங்களின் சரியான நிலை நெருப்பின் பொறிகளை போன்றது. அவை அங்கங்களாகும். ஜடசக்தி புகைக்கு ஒப்பிடப் பெறுகிறது. நெருப்பும் பகவானின் அங்கமாகும். எதை நாம் ஜட அல்லது ஆன்மீக உலகில் பார்த்தாலும் அல்லது அனுபவித்தாலும் அது பகவானின் பல்வேறுபட்ட சக்திகளின் விரிவாகும் என்று விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. நெருப்பு ஓரிடத்திலிருந்து அதன் ஒளியையும் வெப்பத்தையும் வழங்குவது போல பரமபுருஷ பகவான் அவரின் படைப்பில் எங்கும் அவருடைய வேறுபட்ட சக்திகளை வழங்குகிறார். வைஷ்ணவ தத்துவ கோட்பாட்டின் 4 கொள்கைகள் ஆவன: சுத்த அத்வைதம், தூய ஒருமை; தத்துவ அத்வைதம், ஒரே சமயத்தில் ஒருமை மற்றும் வேற்றுமை; விசிஷ்ட அத்வைதம் மற்றும் துவைதம் ஆகிய வைஷ்ணவ தத்துவங்களின் எல்லா 4 கொள்கைகளும் ஸ்ரீமத் பாகவத்தின் குறிக்கோளை அடிப்படையாக கொண்டவை. இவையே இந்த 2 பதங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ தத்துவ ரீதியாக நாம இப்ப பாக்குறோம். அப்ப பரபிரம்மன் என்று அறியப்படும் பரமபுருஷ பகவான் தனித்து உணர்பவர் ஆவார். இப்ப புலன்கள் 5 மூலப்பொருட்கள் மற்றும் உணர்வு நிலையுடன் இணைந்த தனிப்பட்ட உயிரினம் அல்லது ஜீவாத்மாவிலிருந்து அவர் வேறுபட்டவர். சிலரெல்லாம் பகவான் கிருஷ்ணராக தோன்றினார் மனித உருவில் அப்படின்னா, அப்ப பகவத்கீதையில அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் மனிதனாக தோன்றும் போது மூடர்கள் என்ன பண்றாங்க? அவஜானந்தி, அவங்க மூடர்களாக இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே நானும் உடல் எடுத்திருக்கிறேன். அழியக்கூடிய உடல். நம்மளது என்னது? நித்தியமான உடல் கிடையாது, அநித்திய. அதாவது ஜட உடல் எப்பவுமே நித்தியத்திற்கு ஆப்போசிட். அப்ப பரபிரம்மன் அப்படின்னா நாமெல்லாம் என்ன? அகபிரம்மன். அதாவது நாம வெறும் ஒரு ஆத்மா மட்டுமே. பகவான் எப்படி? பரமாத்மா. சோ பகவானுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் மிக நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நெருப்பு அப்படி இருக்குதுன்னா அதுல சில பொறித்துளிகள் அப்படியே தெரிச்சு விழுகும். அது போல இந்த ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து பிரிந்தவர்களே. மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. சனாதன அப்படின்னா நித்தியமான. சோ ஆத்மாக்கள் நித்தியமானவை, பரமாத்மாவும் நித்தியமானவர். ஆனால் அதுக்குள்ள வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பகவான் நம்மை போன்று ஜட உலகில் வந்தாலும் அவர் மாயைக்கு உட்பட்டவர் அல்ல, முக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. நமது உடல் போன்றதல்ல பகவானது உடல். அவரது உடல் திவ்யமானது. அங்காணி யஸ்ய சகலேந்திர விருத்தி மந்தி பஸ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அவரது அங்கங்கள் ஒவ்வொன்றும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது. ஆனா நமக்குரிய அங்கங்கள் எப்படி? காலுனா நடக்கும், கையினா எடுக்கும், கண்ணுனா பார்க்கும், காதுனா கேட்கும். ஆனா பகவானுடைய அங்கங்கள் எல்லா உறுப்புகளும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது. பகவானுக்கும் நம்மளுக்கு ஈடு வைக்கவே முடியாது. ஏன்னா பகவான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார், நாமெல்லாம் மிக தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நாம ஜடத்தில் அகப்பட்டு கொண்டோம், மாயின் பிடியில் இருக்கின்றோம். ஆனா பகவான் மாயைக்கு அப்பாற்பட்டவர், தூய்மையானவர், அச்சிந்திய, அதாவது நம்ப முடியாத சக்திகள் கொண்டவர். யாராலையும் பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. ஈவன் சிவபெருமான் பிரம்மா கூட முயந்தி யத் சூரேக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர திருஷர்கோ அமிர்ஷா தாம்னாசுவேன சதா நிரஸ்தகோகம் சத்தியம் பரம் தீமகி. சோ அவர் ஆனானப்பட்ட தேவர்களாலும் சிவபெருமானாலும் பிரம்மனாலும் கூட புரிந்து கொள்ள இயலாதவர். அவ்வளவு சக்திகள் கொண்டவர், அனந்த. அவர் சக்திகள் அனந்தன எல்லையற்றவை. அப்ப நம்மள நெருப்பின் பொறிகளுடன் ஒப்பிடப்படுகிறோம். சோ இதுதான் நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு அந்த தத்துவங்களை விளக்குறார். அத்வைதம்னா என்ன, துவைதம்னா என்ன, விசிஷ்டாத்வைதம்னா என்ன, அச்சிந்திய பேத அபேத தத்துவம்னா என்ன, இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம கருமச்சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுன
அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. அதாவது எனது தோற்றத்தையும் செயல்களையும் யாரொருவர் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் மீண்டும் இங்கு பிறப்பெடுப்பதில்லை. அப்ப பகவானது தோற்றம் செயல்கள் எப்படிப்பட்டது? அவர் நம்மை மாதிரியா? ஏதோ ஒரு மேஜிக் காட்டுறதுக்காக இங்க வந்தாரா? ஏதோ மேஜிக் காட்டிட்டு வந்தாரு, அப்புறம் மறுபடியும் அவர உயிர் போயிடுச்சு, அவர உடம்பெல்லாம் புதைச்சுட்டாங்க. இப்படி கட்டுக்கதைகள் நிறைய. ஒரு சாஸ்திர பூர்வமான அறிவில்லாதவர்கள் அவங்களே தங்களது சொந்த கற்பனைகளை உருவாக்கி கிருஷ்ணரை வந்து 16,108 மனைவி கட்டிட்டாரு. அதனால இவங்களுக்கெல்லாம் முடியல. 16,108 மனைவிகள் யார 2 மனைவி கட்டிட்டாலே அவங்களுக்கு மத்தளம் மாதிரி 2 பக்கம் உதவுழுகும். இவங்களால சமாளிக்க முடியாது. அதனால பொறாமை பகவான் மேல. 16,108 மனைவிகள் எப்படி கட்டிட்டார்? அவர் விரிவங்கம் பண்ணிக்கிட்டார் தன்னை. ஒரு சித்தர் கூட, சித்தியை பெற்றவர் ஒரு யோகி கூட தன்னை 9 விதமாக உருமாற்றிக்கொள்ள முடியும். இதுக்கு வந்து தேவஹூதி, கர்த்தம முனிவர் எடுத்துக்காட்டு. இன்னும் நிறைய சித்தர்கள் தங்களை விரிவங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால என்னதான் சக்தி படைத்தவர்களாக இருந்தாலும் அவங்களால முடியாது. ஆனா பகவான் மெல்நிலடங்காத அளவு தன்னை விரிவங்கம் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம தடசர சக்தியான நாமே உதாரணம். ஏன்னா பகவான்கிட்ட இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். பகவான் நம்மளையெல்லாம் அந்த சக்திகள் மூலமாக அவருடைய அம்சம் தான் நாம எல்லாம். ஆனா நாம வந்து அந்த தெய்வீக நிலையை இழந்து இங்க வந்து ஜடசக்திக்கு ஆட்பட்டதுனால. ஆனா இருக்கு, எல்லார்கிட்டயும் அந்த தெய்வீக நிலை இருக்கு. எல்லார் மனசுலயும் அந்த கிருஷ்ண பிரேமை இருக்கு. ஆனா வெளிப்படாத நிலையில. எப்படி கருப்பையால் மூடப்பட்டிருக்கிறதோ, ஒரு நெருப்பு புகையால் மூடப்பட்டிருக்கிறதோ, இந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல அந்த ஜீவராசியானது மூடப்பட்டிருக்கிறது. ஆவிருத காமம் அப்படிங்கிற ஒரு கலப்படத்தினால மூடப்பட்டிருக்கு. இப்ப கண்ணாடி தூசியால் மூடப்பட்டது போல இந்த 3 நிலைகள்ல நம்ம மூடப்பட்டிருக்கோம். அப்ப அச்சிந்திய அப்படின்னா, அத்வைதம் அப்படின்னா ஒருமை, அத்வைதம்னா ஒன்று. அப்ப நானும் ஒன்று, பகவானும் ஒன்று. நான் செத்துட்டா நானும் பகவான் ஆயிருவேன். அகம் பிரம்மாஸ்மி. இப்படி நிறைய பேரு நினைக்கிறாங்க. தண்டகர்ண மாத்திரேன நர நாராயணோ பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்டம் எடுத்தவன் எல்லாம் நான் நாராயணன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நிறைய பேரு இந்த அத்வைதிகள், அந்த பாசாண்டிகள், மாயாவாதிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க? நான் வந்து நானும் நாராயணன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சிலர் எல்லாம் ரொம்ப கொச்சையா சொல்றது எப்படின்னா, நாராயணன் அப்படின்னா ஒரு ஏழையா இருக்கிறவங்க கூட நாராயணன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப கொச்சையா பகவானை இது பண்ணுவாங்க. அத்வைதம் அப்படின்னா நானும் பகவானும் ஒன்று அப்படிங்கிறது தவறான கருத்து. நான் பகவானுக்கு சமமாகவோ அல்லது மேலாகவோ ஆக முடியாது. அதுதான் உண்மை. பகவானுடன் போட்டி போடும் மனப்பான்மையினாலதான் நம்ம இங்க கீழே விழுந்திருக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட அனசூயவே அப்படிங்கிற பொறாமைனால நானும் வந்து பகவான் ஆகணும். ஆனா அது சாத்தியமே கிடையாது. என்ன கோடான கோடி ஆண்டுகள் தவம் செய்தாலும் அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா மலைக்கும் அந்த கீழே இருக்கிற ஒரு மடுவுக்கும் தூசுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் மலை ஆகணும்னு நினைச்சா எப்படி முடியும்? சோ பகவான் நம்மை சேவகத்திற்காக அவரிடம் இருந்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதை மறந்து நானும் பகவான் ஆகணும்னு போட்டி போடுறது. அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா சாதாரண தொண்டனா இருப்பான். அந்த தலைவன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பான். ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கொடுப்பான். அப்புறம் வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுப்பான். அப்புறம் வந்து தலைவரே ஆயிரணும்னு அவங்க கூட போட்டி போட்டு தலைவர் ஆயிடுவான். அது இந்த பௌதிக உலகில் சாத்தியம். ஆனா நாமெல்லாம் அப்படி போட்டி போட்டு பகவான் ஆக முடியாது. எவ்வளவு சித்திகள் பெற்றாலும் அதெல்லாம் ஜடத்தன்மைதான். ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற. அப்ப பகவானுக்கு சேவகராக இருக்க முடியுமே தவிர யாரும் எஜமானராக ஆக முடியாது. ஏன்னா பகவான் தான். அவர்கிட்ட இருக்கிற சக்திகள் நம்ம கிட்ட வராது. எவ்வளவு தவம் பண்ணாலும் வராது. சோ நம்மளோட கடைசி நிலைமை என்ன? சரணடைவது. சரணடைவது வந்து பகவான்கிட்ட சுவாமியே சரணம் அப்படின்றது அந்த சரண் கிடையாது. வாயால சொல்றது கிடையாது. அதுக்கும் பெரிய தத்துவங்கள் இருக்கின்றது சரணடைகிறதுக்கும்.
சோ அத்வைதம் அப்படின்னா ஒன்று அப்படின்னு நினைக்கிறது. துவைதம் அப்படின்னா இரண்டு. ஆத்மா வேற, பரமாத்மா வேற என புரிந்து கொள்ளுவது துவைதம். சோ இது ஒரே சமயத்தில் ஒருமை மற்றும் வேற்றுமை துவைதம். அப்புறம் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா ஆத்மா பரமாத்மா, அப்போ வேற்றுமை இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் விசிஷ்டாத்வைதம். இப்படியே படிப்படியாக முன்னேற்றம் வருது பாருங்க. முதல்ல நான் வந்து கடவுள்னு நினைச்சாங்க எல்லாரும். அந்த கொள்கை முதல்ல ஆதிசங்கரர் கொண்டு வந்தார். ஏன்னா மக்கள் ரொம்ப கீழ்நிலையில இருக்கும்போது அட்லீஸ்ட் சரி வேதங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்ற அளவுக்கு முதல்ல புத்தர் என்ன பண்ணார், வேதங்களே இல்ல, உயிர்களை கொல்லாதீங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம், இப்படி சாதாரண தர்மத்தை சொன்னார். அப்போ அதுக்கடுத்த நிலையில, ஏன்னா இப்ப ஸ்டாண்டர்டு ஹை ஆயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அப்புறம் காலேஜ் அப்படி வரிசையா வருது. சோ அடுத்தது அத்வைதத்துக்கு அப்புறம் துவைதம். துவைதம் அப்படின்னா ஆதிசங்கரர் சொன்னார் ஆத்மா பரமாத்மா அப்படி எல்லாம் ஒண்ணுதான், வேதங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி வேதங்களை உள்ள கொண்டு வந்தார் சமுதாயத்துல. ஏன்னா புத்தர் புறக்கணிச்சிட்டாரு. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே வேதத்தெல்லாம் பத்தி பேசினாக்க இவங்க எல்லாம் ஓடி போயிருவாங்க. பயங்கரமான கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடு மாடு என்னென்ன கொலை பண்ண முடியுமோ அத்தனையும் கொன்னு. ஏன்னா பகவான் வந்து எந்த ஜீவாத்மாவினும் வாழ்விலும் நாம குறுக்கிறதை அவர் விரும்பல. இப்ப நம்ம வாழ்வுல யாராவது இப்ப அசுரர்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க. நம்மள எல்லாம் மனுஷங்களை கண்டா அந்த காட்டு வழியா போகும்போது அவங்கள கொலை பண்ணி சாப்பிட்டுருவாங்க. அப்படியே நர மாமிசம் சாப்பிடுவாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அநியாயம், நீ எதுக்கு என்னை கொல்ற, நான் உனக்கு என்ன பண்ணினேன், என்ன பாவம் பண்ணினேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஆனா நீ ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு எத்தனையோ கொடுத்திருக்காரு சாப்பிட்றக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி நமக்கு பயிர் வகைகள், உணவு வகைகள் எத்தனையோ கொடுத்திருக்கார். ஆனா நாவின் ருசிக்காக விலங்குகளை கொன்று உண்பது எவ்வளவு பெரிய பாவம். இப்படி நர மாமிசம் சாப்பிட்ட அசுரர்கள் எவ்வளவு கொடுமையானவர்களோ அது போல நாமும் இப்ப மிருகங்களை கொன்று சாப்பிடுறது. ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையோட சர்க்கிள், அந்த அவங்களோட இதுல வந்து 84 லட்சம் பிறவிகள், 84 லட்சம் உயிரினங்கள் அது அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கும். அதுல போய் நாம தடை பண்றதுல நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சோ இது முக்கியமா கண்டிக்கப்படுது. இப்போ மாமிச்சம் அப்படின்னா, மாம் அப்படின்னா நான். சோ நான் உன்னை இப்ப கொன்னு தின்னுகிட்டேன், நீ அடுத்த ஜென்மத்துல என்னை கொல்லு. இப்படி ரொட்டீனா போயிட்டே இருக்கும் அப்புறம் கதை. எப்படி நாம பிறப்பு இறப்பு முதுமை நோய் அதுல ரொட்டீனா சிக்கியிருக்கிறோமோ அது போல நாம மாமிசம் சாப்பிட்டோம்னா அந்த ரொட்டீன்ல நாமளும் சிக்கிடுவோம். சோ கோழியா நாம வருவோம், அவங்க நம்மளை கொல்லுவாங்க அடுத்த பிறவி. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு பேசுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு தோணுது. ஆனா பிரம்மாவோட லைஃப் சர்க்கிள் அந்த ஆயுட்காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ரொம்ப சீக்கிரமா நடந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. நான் கோழியா பிறப்பனா அப்படின்னு கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனா உண்மை, கோழியா பிறந்து அடுத்தது. ஏன்னா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க பண்ணை கோழிகள், அதுலலாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு ரொம்ப சீக்கிரம் வளர்த்திடுவாங்க. 20 நாள்ல கோழி பெருசாயிரும், மறுபடியும் அதை கொன்னுடுவாங்க. இப்படித்தான் நாம பல பிறவிகள் நாம எத்தனை கோழி சாப்பிட்டுருப்போமோ அத்தனை கோழியை நாம வரணும். அப்புறம் நம்ம கொன்னுட்டு அப்புறம் நம்ம மனித பிறவிக்கு மறுபடியும் என்ன ஆகும், அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு அந்த பரிணாம வளர்ச்சி பின்னாண்ட போய் அப்புறம் மறுபடியும் மனித பிறவி எடுத்தாதான். மனித பிறவி அபூர்வமானது. ஆனா இதுல பாருங்க பின்னடைவு வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் லைனா தான் வரணும். மறுபடியும் நீங்க உடனே மனித பிறவி எடுக்க முடியாது. ஏன்னா மனித பிறவிக்கு முன்னாடி பசுன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் வரணும். இது ரொம்ப கடினம். ரொம்ப ஒரு நம்ம எண்ணங்கள் வந்து எதையுமே அசால்ட்டா எடுத்துக்கிறது. அப்படி நாம தவறுகள் பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இந்த ஜட உலகில வந்து பிறந்து அவதிப்படுறது. எந்த உடல் எடுத்தாலும் நம்மளுக்கு நோய் இருக்கு, அதுல முதுமை இருக்கு, அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு தெருநாயை பாக்குறோம் நாம, எப்படி அது வந்து கல்லுல அடிபட்டு அது பசியில தவிச்சிட்டு குப்பையெல்லாம் போய் கால்கள்ல பிராண்டி பிராண்டி எத்தனையோ பாக்குறோம் நாம. எத்தனை உயிரினங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது. சோ எல்லா உயிரினங்களும் இந்த ஜட உலகில கஷ்டப்படுது.
சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அத்வைதம் என்ன, துவைதம். துவைதம்னா ஆத்மா பரமாத்மா. அப்புறம் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா ஆத்மா பரமாத்மா இரண்டும் வேறுபட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அடுத்தது அச்சிந்திய பேத அபேத தத்துவம். சைத்தன்ய மகாபிரபு இப்போ கள்ளிக்காலத்துல ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி அதிலும் பெரிய ஆத்மா பரமாத்மா வேறுபட்டது மட்டுமல்ல, எவ்வாறு வேறுபட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. வேற்றுமையில் ஒற்றுமை. இதுல ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான், ஆனா எவ்வாறு ஒன்று, குணத்தால் ஒன்று, அளவால் வேறு அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லா டீட்டெயிலா சொல்லிட்டு போயிருக்காரு. சோ இதெல்லாம் நாம ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்கள் இதெல்லாம். ஸ்லோகம் 42. சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈசேதானந்த்ய பாவேன பூதேஸ்வித ததாத்மதாம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி யாராவது. ஸ்ரீலட்சுமி மாதாஜி. ஓகே. கிருஷ்ண மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி படிங்க. மாதாஜி நீங்க படி. கொஞ்சம் தொண்டை ஏதா இருக்கு மாதாஜி, படிக்க ஆ, சொல்றீங்க மாதாஜி? நான் சரி அடுத்து சரி நான் படிக்கிறேன் மாதாஜி. நான் கொஞ்சம் படிக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு வந்து படிக்கிறேன். சரி. மொழிபெயர்ப்பு. ஒரு யோகி அதே ஆத்மாவை எல்லா வெளிப்பாடுகளில் காண வேண்டும். ஏனெனில் இருப்பவை எல்லாம் பரமனின் வேறுபட்ட சக்திகளின் வெளிப்பாடு ஆகும். இம்முறையில் பக்தர் எல்லா உயிரினங்களையும் வேறுபாடு இன்றி பார்க்க வேண்டும். அதுவே பரமாத்மாவின் உணர்ந்தற்கரிய அடையாளம் ஆகும். பொருளை பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிட்டதுள்ளது போல பரமாத்மா ஒவ்வொரு அண்டத்திலும் நுழைவது மட்டுமல்லாமல் அவர் அணுக்களிலும் கூட ஊடுருவுகிறார். பரமாத்மா அடங்கிய நிலையில் எல்லா இடத்திலும் உள்ளார். எனவே ஒருவர் எல்லா இடத்திலும் பரமாத்மாவின் இருப்பை பார்க்க முடியும் பொழுது அவர் பூத உலக பதவியிலிருந்து விடுதலை அடைகிறார். படிக்கவா மாதாஜி? சர்வபூதேஷ் படிங்க. சர்வபூதேசு எனும் சொல் பின்வருமாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உயிரினங்களில் 4 வேறுபட்ட பிரிவுகள் உள்ளன. பூமியில் இருந்து மலரும் உயிரினங்கள், பொங்குதல் அல்லது அரும்புவதிலிருந்து பிறக்கும் உயிரினங்கள், முட்டைகளில் இருந்து வரும் உயிரினங்கள், கருவிலிருந்து வரும் உயிரினங்கள் ஆகியவை ஆகும். உயிரினங்களின் இந்த 4 பிரிவுகளும் வாழ்வின் 84 லட்சம் உயிரினங்களாக விரிவடைகின்றன. மண்ணுலகிலிருந்து விடுபடும் ஒருவர் அதே தன்மையுள்ள ஆத்மா எல்லா இடத்திலும் அல்லது எல்லா வெளிப்படப்படும் உயிரினத்திலும் இருப்பதை பார்க்க முடியும். செடிகளும் புல்லும் தானாகவே பூமியிலிருந்து தோன்றுகின்றன என்று அறிவு கூர்மை குறைந்த மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அறிவு கூர்மை உள்ளவரும் தன்னை அறிந்தவரும் இந்த வளர்ச்சி தானே உண்டாவதல்ல என்பதை பார்க்க முடியும். இதற்கு காரணமாகின்றது ஆத்மா. புறத்தோற்றங்கள் வேறுபட்ட சூழ்நிலைகளின் கீழ் பல்வேறு உடலுறு கொண்டு வெளிவருகின்றன. சோதனை சாலையில் குளிக்க வைத்ததால் பல உயிர்மங்கள் பிறக்கின்றன. ஆனால் அது ஆத்மா இருப்பதால் ஏற்படுவதாகும். விஞ்ஞானி முட்டைகளுக்கு உயிரில்லை என்று நினைக்கிறார். ஆனால் அது உண்மையல்ல. உயிரினங்கள் வேறுபட்ட வடிவங்களில் வேறுபட்ட சூழ்நிலைகளின் கீழ் உருவாக்கப்படுகின்றன என்று வேத நூல்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். பறவைகள் முட்டைகளிலிருந்தும் தோன்றுகின்றன. விலங்குகளும் மனிதர்களும் கருவிலிருந்து பிறக்கின்றன. யோகி அல்லது பக்தரின் ஞான பார்வை உயிரினம் எங்கும் பறந்து வாழும் தன்மையினை பார்க்க செய்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ உயிரினங்கள் எவ்வாறு தோன்றுகின்றது, எந்தெந்த வடிவுல, அதாவது முட்டையிலிருந்து வருகின்றது, கருவிலிருந்து மனிதர்கள் வருகிறார்கள், மலரும் உயிரினங்கள், அரும்புதல், இவ்வாறு பல வேறுபட்ட நிலைகள்ல உயிரினங்கள் தோன்றுகின்றது. அந்த வேறுபட்ட சூழ்நிலைகளின் கீழ் உருவாக்கப்படுகின்றது அப்படின்னு வேதங்கள்ல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு யோகி அதே ஆத்மாவை எல்லா வெளிப்பாடுகளிலும் காண வேண்டும். ஏனெனில் இருப்பவை எல்லாம் பரமனின் வேறுபட்ட சக்திகளின் வெளிப்பாடு. இப்ப பகவானுடைய சக்தி எப்படி வெளிப்படுகின்றது? தடச சக்திகளாக,
அது வந்து வெவ்வேறு உயிரினங்கள் எல்லாம், ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒன்றுதான். ஆனா அதை போர்த்தி இருக்கும் போர்வை, சிலது மனிதனாக மனித போர்வையில இருக்கிறோம். சிலர் வந்து மீன் என்கின்ற போர்வையில, சிலர் மரங்கள் அப்படிங்கின்ற போர்வையில, ஈவன் மரம் செடிகளுக்கு கூட உயிர் இருக்கின்றது. இது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் படேல், ஐ திங்க். இதை ப்ரூவ் பண்ண சயின்டிஸ்ட் யாருங்க? சர் சி வி ராமன்யா. சர் சி வி ராமன், சாரி. அப்போ உயிரினங்கள்ல மரங்கள் கூட உயிர் இருக்கின்றது. ஆனா அவ வந்து கீழ்நிலையாக கருவால் மூடப்பட்ட தன்மையினால அந்த ஜீவராசிகள் மூடப்பட்டிருக்கு, கருப்பையால் மூடப்பட்டுள்ள நிலையில. ஏன்னா இப்ப கண்ணாடி தூசியால மூடி இருக்கு அப்படின்னா ஒரு தொடச்சா கண்ணாடியில கிளியரன்ஸ் வந்துடும். சோ நெருப்பு புகையால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ஊதினா போறோம், அது வந்து விடுபட்டுறலாம், அந்த நெருப்பானது வெளிப்படும். ஆனா கருவால மூடப்பட்டிருக்கிறது ரொம்ப காலம் அடைஞ்சிருக்கணும். அது போல அந்த ஜீவராசிகள், மரம், செடி, கொடி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த நிலையில இருக்கு. அப்ப இதெல்லாமே என்ன? பரமனுடைய மமை வாம்ச ஜீவலோக அப்படின்னு பரமனுடைய வேறுபட்ட சக்திகள் வெளிப்பாடு. இப்போ ஒரு பக்தன் வந்து இந்த உயிரினங்கள்ல வேறுபாடு பார்க்கறது கிடையாது இல்ல. வித்யாவனய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. ஒரு பண்டிதன் வந்து சமதர்ஷனம், அதாவது தன்னை உணர்ந்த ஆத்மா, பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோச்சதி நா காங்ஷதி சம சர்வேசு பூதேசு மக்பக்திம் லபதே பராம். எல்லா உயிர்வாளிகளையும் அவர் ஒன்றாக காண்கிறார். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணுவாருன்னா, கோவர்த்தன மலையை அவர் வந்து பரிக்கிரமா பண்ணுவார். பரிக்கிரமா பண்ணும்போது அவர் எல்லார் கால்லயும் விழுவார். அப்போ ஒரு சிலரெல்லாம் சொல்றாங்க, இவன் வேண்டாம், அவன் காலில் விழுகாதீங்க, அவன் திருடன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், இவருக்குள்ளும் பரமாத்மா இருப்பதை நான் காண்கிறேன் அப்படின்னு. சோ ஒரு பண்டிதரோ இல்ல ஒரு தூய பக்தரோ என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் சம சர்வேசு பூதேசு, பூதேசு அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளையும் சமநோக்கில் காண்கின்றார்கள். இது வந்து ஒரு நாய், இது ஒரு மனிதன், இப்படி அவங்க வந்து வேறுபடுத்தி காண்பது கிடையாது. சிவானந்த சேனா அவர் வந்து ஒரு பெரிய பக்தர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, புனித இடங்களுக்கு யாத்திரை கூட்டி செல்வது வழக்கம். அவர் வந்து நிறைய பக்தர்களை இந்த மாதிரி யாத்திரை கூட்டிட்டு போவார். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வழிநெடுக அவங்க நடந்துதான் போவாங்க. இன்னைக்கு மாதிரி வசதிகள் எல்லாம் கிடையாது, வண்டி வாகனங்கள் எல்லாம் கிடையாது. அப்போ அவர் போகும்போது ஒரு நாய் கூடவே வரும். அந்த நாய்க்கும் பிரசாதம் கொடுத்து கூட்டிட்டே போவார். அப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து கங்கையே கடக்கணும். அப்ப அந்த படகோட்டி சொல்றான், நான் மனுஷங்களை மட்டும்தான் ஏத்துவேன், நான் எல்லாம் ஏத்த மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் 10 மடங்கு அதிகமாக கொடுத்து, காசுகளை அதிகமா கொடுத்து அந்த நாயையும் ஏத்திக்கோ, தயவு செஞ்சு அந்த நாயை ஏத்திக்கோ. ஏன்னா வழிநெடுகுல கூடவே வருது, அந்த நாய்க்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த நாயும் அந்த நாயையும் விடுவிக்கணுங்கிற எண்ணம் ஒரு பக்தருக்கு. ஏன்னா அத உயிர் வாழி. ஆனா அவருக்கு வந்து ஒரு நான் விடுவிக்கிறேங்கிற அப்படின்னு எல்லாம் என்ன இல்லை. இப்ப சைத்தன்ய மகாபிரபு பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. அப்போ ஒரு ஒரு இடத்துல என்னாச்சுன்னா, அவர் ஒரு தன்னுடைய சிஷ்யருக்கு சொல்லியிருக்காரு, இந்த நாய்க்கு பிரசாதம் கொடு அப்படின்னு. ஆனா அவர் பிரசாதம் கொடுக்க மறந்துட்டாரு. அந்த நாய் பசியிலையோ இல்ல என்னவோ தெரியல, ஓடிடுச்சு. எங்கன்னே தெரியல எல்லாருக்கும். இப்ப இவர் ரொம்ப கவலையாயிடுறாரு. இவர் பிரசாதமே எடுக்கல, பட்னியா கிடக்குறாரு. இது வந்து நாய் மேல உள்ள பற்று கிடையாது. எப்படி பரத மகாராஜ் மான் மேல பற்று கொண்டாரோ அந்த மாதிரி பற்று கிடையாது இது. அப்போ இவருக்கு அந்த கவலையிலேயே போறாங்க. சைத்தன்ய மகாபிரபு தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க சைத்தன்ய மகாபிரபு கூட அந்த நாய் உட்காந்துருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த நாய் நம்மளை விட்டு பிரிஞ்சு இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சைத்தன்ய மகாபிரபு கிட்ட உட்கார்ந்து அந்த நாய் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் அந்த தேங்காய் வழுக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த தேங்காய் இளநீர்ல இருக்கும், அதை எடுத்து அவர் போடுறாரு, அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் அவர் ஹரிநாமம் சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா போலோ, ஹரே கிருஷ்ணா போலோ அப்படின்னு. அந்த நாய் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுது. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அப்போ ஒரு ஜீவராசி, ஒரு நாய் கூட அவருக்கு கருணை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அடுத்த நாள் பாக்குறாங்க, அந்த நாய் வந்து
அந்த பிரேதத்தோட அது வந்து முக்தி அடைஞ்சிருச்சு. நாயவே அப்- காணோம். நாய் வந்து பகவானோட லோகத்துக்கு போயாச்சு. ஓ சோ பகவானோட கருணை பாரு, ஒரு பக்தனுடைய கருணை பாருங்க. ஒரு சகவாசம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். ஒரு பக்தருடைய சகவாசம் கிடைக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு பக்தியில மேன்மை கிடைக்கும், நாம் விடுதலை அடைய முடியும். பக்தர்களோட சகவாசம் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பக்தியில உயர்வோ அல்லது நம்மளுக்கு மோட்சமோ கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் சத் சங்கம் ரொம்ப முக்கியம், சத் சங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. அதுவும் நம்ம குரு மகாராஜோட சங்கம் எல்லாம் கிடைச்சதுன்னு பாருங்க, ரொம்ப அது பெருமைக்குரிய விஷயம், அதிர்ஷ்டம். அடுத்தது சோ இங்க வந்து பல்வேறு உயிரினங்கள் எப்படி பல நிலைகள்ல வெளிப்படுகின்றது, வெளித்தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்லோகம் 43. स्वयोनिषु यदा ज्योतिर्ह्येकं नाना प्रतीयते योनिनां गुणवै सम्यात् तदात्मा प्रकृतौ स्थितः. மொழிபெயர்ப்பு பொருளரே. நெருப்பு காடுகளில் வேறுபட்ட வடிவங்களில் வெளிப்படுவது போல இயற்கையின் குணங்கள் வேறுபட்ட சூழ்நிலைகளின் கீழ் தூய ஆத்மா தன்னை வேறுபட்ட உடல்களில் வெளிப்படுத்துகிறது. பொருளரே, உடல் முன்னரே நெறிமுறைப்படுத்தப்படுவது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரகிருதி என்பது இயற்கையின் 3 குணங்களால் ஏற்படும் எதிர்ச்செயலாகும். இந்த குணங்களுக்கு ஏற்ப சிலருக்கு ஹரே கிருஷ்ணா. பெரியதாகும் குச்சி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேட்கலீங்களா? இப்ப கேக்குது. சரிங்க. மிக பெரியதாகவும் குச்சியில் முதல்ல சிறியதாகவும் இருந்து படிங்க தோன்றுகிறது. மாதாஜி. பொருளுரை. உடல் முன்னரே. சரிங்க. உடல் முன்னரே நெறிமுறைப்படுத்துவது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிரகிருதி என்பது இயற்கையின் 3 குணங்களில் ஏற்படும் எதிர்ச்செயல்களாகும். இந்த குணங்களுக்கு ஏற்ப சிலருக்கு சிறிய உடலும் சிலருக்கு மிகப்பெரிய உடலும் உள்ளன. சான்றாக நெருப்பு பெரிய மரத்துண்டில் மிக பெரியதாகவும் குச்சியில் சிறியதாகவும் தோன்றுகிறது. உண்மையில் நெருப்பின் தன்மை எல்லா இடத்திலும் ஒன்றுதான். ஆனால் இயற்கையின் வெளிப்பாட்டால் எரிபொருளுக்கு ஏற்றபடி நெருப்பு பெரிதாகவோ சிறிதாகவோ தோன்றுகிறது. அதுபோல அண்ட உடலில் உள்ள ஆத்மாவானது ஒரே தன்மையில் இருந்தாலும் சிறிய உடலில் உள்ள ஆத்மா பெரிதாயினின்றும் வேறுபட்டது. ஆத்மாவின் சிறிய அணுக்கூறுகள் பெரிய ஆத்மாவின் பொறிகளை போன்றவை. மிகப்பெரிய ஆத்மா பரமாத்மா, மிகச்சிறந்த ஆத்மா ஆகிய பரமாத்மா அளவில் சிறிய ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவர். பரமாத்மா சிறிய ஆத்மாவுக்கு எல்லா தேவைகளையும் வழங்குபவராக வேத இலக்கியத்தில் வர்ணிக்கப்படுகிறார். நித்யோ நித்யானம். பரமாத்மாவுக்கு தனிப்பட்ட ஆத்மாவுக்கு இடையில் உள்ள இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்பவர் துக்கத்திற்கு அகப்பட்டு அமைதியான நிலையில் இருக்கிறார். சிறிய ஆத்மா தன்னை அளவில் பெரிய அப்பாற்பட்டு. துக்கத்திற்கு அப்பாற்பட்டுங்களா? சரி சரி சரி. துக்கத்திற்கு அப்பாற்பட்டு அமைதியான நிலையில் இருக்கிறார். சிறிய ஆத்மா தன்னை அளவில் பெரிய ஆத்மா அளவுக்கு பெரிதாக எண்ணினால் அது மாயையின் ஏற்பட்ட மயக்கம் ஆகும். ஏனெனில் அது அவருடைய உடல் அமைப்பு நிலையல்ல. மனக்கற்பனையால் யாராலும் சிறந்த ஆத்மா ஆக முடியாது. வேறுபட்ட ஆத்மாக்களின் சிறுமை அல்லது பெருமை வாராக புராணத்தில் ஸ்வம்ச விபினம்சியா என்று வர்ணிக்கப்படுகிறது. ஸ்வம்ச ஆத்மா என்பது பரமபுருஷ பகவான் ஆவார். விபினம்சம் ஆத்மாக்கள் அல்லது சிறிய அணுக்கூறுகள். பகவத்கீதையில் மமை வம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனா உறுதி செய்யப்பட்டது போல் நிலைத்த அணுக்கூறுகளாகவே உள்ளன. சிறிய உயிரினங்கள் நிலையான அங்கங்களாகும். அதனால் அவற்றுக்கு பரமாத்மா அளவிற்கு பெரிதாக இருத்தல் இயலாததாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க பரமாத்மாவுக்கும் ஆத்மாக்குள்ள வேறுபாடு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. ஏன்னா இது ரொம்ப அவசியம். ஏன்னா பகவான் நம்மள என்ன நினைக்கிறோம், நாம தான் எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா குணங்கள் அடிப்படையில நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நம்மளுக்கு உடல் கொடுக்கப்படுகின்றது. அந்த உடல் மனித உடலாகவோ இல்ல நாய் உடலாகவோ கழுதை உடலாகவோ பன்றியின் உடலாகவோ கரடியின் உடலாகவோ எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நம்மளோட உடல்ல பாத்துக்கிட்டா கூட மனித உடல்லயே நமக்கு எவ்வளவு ஹைட் வேணும், என்ன நிறம் வேணும், நம்ம மூக்கு எப்படி இருக்கணும், கண்கள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு உறுப்புகளும் நாம் செய்யும் கர்மாக்கு ஏற்ப அங்க வந்து டிசைன் பண்றாங்க.
சோ சிலரெல்லாம் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு கொஞ்சம் மூக்கு மட்டும் இப்படி நீளமா இருந்தா பார்த்தா இருந்திருக்கலாமே, நான் அழகா இருந்திருப்பனே, ஆஹா இப்படி ஒரு முகம் மட்டும் இந்த ஷேப்ல இருக்கணுமே அப்படின்னாலும் நாம நிறைய திருத்தி திருத்தி பார்த்திருப்போம். ஏன் இதற்குரிய கர்மாக்களை நாம செஞ்சிருக்கிறோம். ஏன்னா 33 தேவர்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்மளுக்கு வந்து சாட்சியாக இருக்கிறார்கள். உபதிரஷ்டா, அனுமந்தா, பக்தா, போக்தா, மகேஸ்வர. அவங்க அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்தாதான் நம்ம உறுப்புகள் இயங்குகின்றது. இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதற்குரிய தேவர் வந்து அங்க கோஆபரேட் பண்ணல, அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அந்த இயக்கத்தை. சோ புத்தி வேலை செய்யல அப்படின்னா சந்திரன் சரியில்லை, போய் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க. இவருக்கு வந்து சந்திரன் ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு இந்த கட்டத்துல, அதனால நீங்க வந்து சந்திரனை வந்து வழிபடணும், நீங்க வந்து ஆத்துல குளிக்கணும், இப்படி நிறைய நிறைய சொல்யூஷன் எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தேவர்கள் வந்து வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல நாம போய் பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. சூரியன் திசை தவறா இருக்கு, சந்திரனோட நிலை சரியில்லை, சனி பகவான் இந்த இடத்துல வீற்றிருக்கிறார், அதனால உங்களுக்கு கஷ்டம். இப்படி முன்னோர்களுக்குரிய ஒரு தேவர் இருப்பார், அவர் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்கு. இதெல்லாம் உண்மை. கோள்கள் எல்லாம் நம்ம ஜோதிடர்கள், ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னே தனியா இருக்கு. எல்லாம் பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தர் இது வந்து ரொம்ப ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப நல்ல நிபுணர். அவர் பின்னாடி நடக்க போறதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவார். அப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு வாக்கு கூட வாங்கினாருன்னு நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி இந்த உடல் வந்து எப்படி நெறிமுறைப்படுத்தப்படுகின்றது? இயற்கையோட 3 குணங்களால. அதாவது நாம் என்ன செயல்கள் செய்தோமோ அதற்கேற்ப நமக்கு உடல் கிடைக்கிறது. இப்ப பணக்கார குடும்பத்துல ஏன் ஒருத்தர் பிறக்கணும், ஒருத்தர் வந்து ஏழை குடும்பத்துல பிறக்கணும்? சிலருக்கு ஏன் கண் பார்வை குறைவு, காது கேட்காம இருக்கு, பிறப்பிலேயே அப்படி வர்றாங்க. சிலருக்கெல்லாம் இடையில திடீர்னு அப்படி ஆகுது. சோ இப்ப கண் பார்வை குறையுதுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அவன் போன பிறவியில ஏதோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து கொலை பண்றான். ஆனா இவன் கிட்ட இப்போ பார்த்தான் அத, ஆனா ஒண்ணுமே சொல்லல, பயந்துட்டு ஓடி வந்துட்டான். சோ கண்டும் காணாமல் ஒரு தவறு நடக்கும்போது கண்டும் காணாமல் இருந்த அந்த கண்களுக்கு தண்டனை அடுத்த ஜென்மத்துல பாதி கண்ணுதான் தெரியும். சோ இப்படி நாம தெரிந்தோ தெரியாமலோ, டைரக்டாவோ இன்டைரக்டாகவோ பல பாவ கர்மாக்களுக்கு நாம் உள்ளாகின்றோம். அதன் அடிப்படையில தான் நம்மளுக்கு உறுப்புகள் கொடுக்கப்படுது. சோ அப்போ இயற்கையின் வெளிப்பாட்டுல எரிபொருளுக்கு ஏற்றபடி நெருப்பு பெரிதாகவோ சிறிதாகவோ தோன்றுகிறது. அது போல இங்க வந்து ஆத்மாவுக்கு உடலானது யானையோட உடலோ, திமிங்கலத்தோட உடலோ, இல்ல எறும்போட உடலோ, இல்ல அதுக்கும் சிறிய ஒரு உயிர்வாளியோட உடலோ, அணுக்கள் அப்படிங்கிறது கூட உயிர்வாளிகள் தான். சின்ன சின்ன அணுக்கள், சின்ன சின்ன பூச்சிகள் நாம பார்த்திருப்போம், கண்ணுக்கே தெரியாது, லென்ஸ் வச்சு பார்த்தாதான் தெரியும். சோ இப்படி நெருப்போட வெளிப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அது பெருசா ஒரு மரத்துல பிடிக்கும்போது அது பெரிய லெவல்ல இருக்கும், சின்ன செடியில இருக்கும்போது அது சின்னதா இருக்கும். ஆனா அந்த நெருப்பினோட தன்மை ஒன்றுதான். அது போல இங்க நம்ம பெரிய உடல்ல இருந்தாலும் சின்ன உடல்ல இருந்தாலும் ஆத்மா என்பது ஒன்றுதான். அது அது வந்து முடியல, அந்த நுனி முடியல 1000 கூறுகள், அதுல ஒரு சின்ன பகுதி தான் ஆத்மா. சோ அது திமிங்கலத்தோட உடல் இருந்தாலும் அதேதான். சோ அது யானையோட உடலே இருந்தாலும் சரி, மனித உடல்ல, எறும்பு உடல்ல இருந்தாலும் அந்த ஆத்மா ஒன்றுதான். அதுக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சாட்சியாக இருக்கிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? பிரகிருதேக கிரியமானானி குணேக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. நான் தான் செய்கிறேன், நான் தான் செயல்படுகிறேன், நான் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, இந்த குடும்பத்துல நான் ஒருத்தி தான் எல்லாம் செய்யணுமா? ஏன்னா இது அகங்காரம், பொய் அகங்காரத்தின் வெளிப்பாடு. ஆனா உண்மையில நான் எனது அப்படிங்கிறது இங்க கிடையாது. யாரெல்லாம் அதை எவ்வளவு தூரம் எத்தனை பெர்சன்டேஜ் அவங்க இத வந்து மேல எடுத்துக்கிறாங்களோ அத்தனை பெர்சன்டேஜ் அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஜட உலகுல பார்த்தோம் அப்படின்னா, விஞ்ஞானிகள் அவங்க என்ன பண்றாங்க, நாங்க நிறைய படிச்சிருக்கோம், அதனால அவங்க மோஸ்ட்லி விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா எதையும் ஆராய்ந்து பார்க்கும் தன்மை. சோ மாயா அபகரத ஞானா ஆசூரம் பாவம் ஆஸ்ரிதம்.
மாயையால் அவர்கள் அறிவு மூடப்பட்டிருக்கின்றது. அதனால பகவானை வந்து அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க இந்த இத்தனை கோள்கள் இருக்கு. இங்கெல்லாம் நாங்க விஞ்ஞானிகள் ராக்கெட் எல்லாம் ஏவி அங்க போலாம். அங்க போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த கோளுக்கும் போக முடியாதுன்னு சில பிரபுபாதர் உறுதியாக சொல்கிறார். ஏன்னா இது வந்து 8 அடுக்குகளால் கடினமான உரைகளால் மூடப்பட்டுள்ளது. எப்படி ஒரு தேங்காயானது அது உள்ள வந்து மேல ஒரு ஓடாட மூடப்பட்டிருக்கும், கடினமான ஓடால. அதுக்கு மேல நார்களால மூடப்பட்டிருக்கும், அதுக்கு மேல மட்டைகளால் மூடப்பட்டிருக்கும். இப்படி இந்த ஒவ்வொரு அண்டமுமானது 8 அடுக்குகளால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு 8 அடுக்குகளால ஒன்றை விட ஒன்று 100 மடங்கு அதிகதான பலமுடையதாக இருக்கும். சோ அப்படிப்பட்ட உரைகளை யாராலும் பிச்சுட்டு போக முடியாது. நம்ம ஆத்மாக்கு கூட உடலை விட்டு போகும்போது நம்மளுக்கு எந்த இடம் தெரியாது. நாம எங்க போக போறோம், எப்படி போகணும்னு. ஆனா யாரெல்லாம் பகவான் விஷ்ணுவை தொடர்ந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எப்படி அஜாமிலன் வந்து தேவதூதர்கள் வந்து அவனை கூட்டிட்டு போனாங்க, அது போல நம்மளெல்லாம் தேவதூதர்கள், நம்மளுக்கு எந்த தடம் தெரிய வேண்டாம். நாம வந்து ஆகாய விமானத்துல உட்காந்துட்டா போறோம், வான ஊர்தியில உட்காந்துட்டா போறோம், நம்மள அப்படியே கூட்டிட்டு போயிருவாங்க. இல்லைன்னா ஒரு யமதூதன் வந்தா அப்படின்னா அந்த லோகங்கள்ல யமலோகத்திற்கு ரொம்ப கடுமையான முறையில நம்மளை இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போறப்ப தரன்னு கால்ல செருப்பு இருக்காது, மண்டை அப்படியே வெடிக்கும், அவ்வளவு வெயில். ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு சூட்ச்ம உடல் நம்மளுக்கு கொடுக்கப்படும். இந்த சூழ உடல் நம்மளை வந்து எரிச்சிட்டாலோ இல்ல புதைச்சிட்டாலோ இல்ல வீசிட்டாலோ கூட நம்மளுக்கு ஸ்தூல உடல் இருக்கும். அந்த ஸ்தூல உடல்ல இந்த எல்லா வழிகளும் இருக்கும். எப்படி சூட்சும ஸ்தூல உடல்ல நம்மளுக்கு இதாகுதோ, பெயின் எடுக்கோ, அது மாதிரி சூட்சும உடல்லையும் அத நம்ம கொடுத்துருவாங்க. அந்த வழிகளை எல்லாம் நம்ம வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கணும். சோ அது ஆத்மா வேற பரமாத்மா வேறங்கிறத புரிஞ்சு பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி நாம சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். அதை விட்டுட்டு நான் அனுபவிப்பவன் அப்படிங்கிற நினைப்புல இங்க மறுபடியும் வந்து பிறந்து மறுபடியும் துன்பங்களுக்கு ஆளாக கூடாது. சோ பரமாத்மா சிறிய ஆத்மாவுக்கு எல்லா தேவைகளையும் வழங்குபவராக சொல்லப்படுறார். நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு. நித்தியமானவர்களில் நித்தியமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இப்ப இந்த வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்கணும். சிறிய ஆத்மா தன்னை அளவில் பெரிய ஆத்மாவுக்கு எண்ணினால் அது மாயை. நான் தான் கடவுள். நிறைய பேர் அம்மா கடவுள் அப்பா கடவுள்னு நிறைய நேத்து முளைச்ச காளான்கள் மாதிரி, மலைக்கு நேத்து முளைச்ச காளான்கள் திடீர்னு முளைச்சிடும். அது போல கடவுள்னு திடீர்னு நிறைய பேர் வந்துருவானுங்க. ஆனா கடவுள் என்ன? கடவுள்னா அது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்க வேண்டும். அவங்க வந்து பகவானை போல லீலைகள் செய்ய வேண்டும். அசுரர்களை எல்லாம் அவர் எப்படி அழிச்சார்? சும்மா அவர் வந்து ஒரு சாதாரணமா கைய தூக்கி ஒரு அடி அடிப்பார், அசுரன் போயிடுவான். சோ அவர் அவ்வளவு வல்லமை இருக்கு. வீரம், புகழ், செல்வம், அழகு இதெல்லாம் நிலையா இருக்கு அவர்கிட்ட. ஆனா அற்ப மனிதன் அவன் நினைச்சுக்கிறான், பெரிய பணக்காரனாக இருந்தாலோ இல்ல அவனுக்கு சில சித்திகள் கிடைச்சாலோ நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க. ஆனா எத்தனை காலத்துக்கு? ஏன்னா கடவுள் அப்படின்னா அவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது. தோன்றி மறைபவர் அவர். அவர் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. கோவர்த்தனத்தை அவர் சுண்டு வரல தூக்கினார். உன்னால தூக்க முடியுமா? ஒரு சின்ன கல்ல கூட சுண்டு வரல தூக்க முடியாது. இதுல எங்க போய் அந்த காலத்துல எல்லாம் பெரிய பாறாங்கல்ல தூக்க சொல்லுவாங்க. ஒரு பெரிய கல்ல தூக்கினாக்க அதை வந்து மாப்பிள்ளைய தேர்ந்தெடுப்பாங்க. ஓ இவனுக்கு வந்து நல்ல பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த காலத்துல அப்படி போட்டு வச்சா எல்லாருமே தோத்து போயிடுவாங்க, யாருக்குமே கல்யாணம் நடக்காது. சோ ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணினார்? சுண்டு விரல்ல அந்த கோவர்த்தனத்தை ஒரு வாரம், அவர் வந்து 6 வயது பாலகன். சோ இப்படி அற்புதங்களை செய்யணும், சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்க வேண்டும். அவங்க உடல்ல வந்து சில அறிகுறிகள் இருக்கும். கடவுள் அப்படின்னாலே இப்ப பகவானோட பாத சுவடுகள்ல சங்கு, சக்கரம், வில், கதை, வேல் இப்படி பல அறிகுறிகள் இருக்கு. அவர் நடக்கும்போது அதெல்லாம் தெரியும். சோ இதெல்லாம் வந்து பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அவன் நம்பலாம். ஆனா இப்படி மூடர்கள் வந்து தன்னைத்தானே பகவான் என சொல்லிக் கொள்வது ஏளனத்துக்குரியது. அதையும் நம்பி நிறைய பேர் பின்னாடி போறாங்க. போய் நிறைய ஏமாந்தவங்க இருக்காங்க. அப்ப இப்படி ஏமாற்றுபவர்கள் அடுத்த பிறவியில என்னவா பிறப்பாங்களாம்? மலைப்பாம்பா பிறப்பாங்களாம்.
அப்ப அந்த மலைப்பாம்பு வந்து எறும்புகள் கடிக்குமா, நிறைய எறும்புகள். அந்த எறும்புகள் எல்லாம் யாரு? அந்த மூடனை பின்பற்றி சென்ற குருடர்கள். ஏன்னா அவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்னாடி போவாங்க. அவங்க எல்லாம் வந்து எறும்பா பிறப்பாங்களாம். எறும்பா படிச்சு என்னை ஏன் இந்த கதிக்கு ஆளாக்குனேன்னு அந்த மலைப்பாம்பை அவங்க வந்து கடிச்சிட்டு இருப்பாங்களாம். உன்னாலதான் நாங்க இந்த இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். மனித பிறவி ரொம்ப அபூர்வமானது. அத வந்து அற்ப சிந்தனைகள்ல இந்த மாதிரி நிறைய பேர் வீணடிக்கிறார்கள். பகவானை பற்றி எப்பவும் நாம் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும்போதுதான் நாம் வந்து பகவானோட லோகத்துக்கு போக முடியும். இல்ல நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க நிறைய வேலைகள், டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், ஷாப்பிங் போலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அது மாயை. மாயை வந்து வலிமையானது. மம மாயா துரக்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தருந்திதே. எனது மாயை வெல்லுவதற்கரியது பகவானே சொல்றார். ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் அதுல இருந்து மீள முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா பகவானோட கண்ட்ரோல்ல நாம வந்துட்டோம் அப்படின்னா அங்க மாயை தன்னோட காலையே வைக்க மாட்டாங்க. யாரெல்லாம் பகவானுக்கு முதுக திருப்பி இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க நிழல் எப்படி மாயை முன்னாண்ட இருக்கும். ஆனா பகவானை பார்த்து முகம் பார்த்து இருப்பவர்களுக்கு அவங்க நிழல் அங்கதான் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். சோ இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். மாதாஜி ஒரே பாதம் தான் இருக்குது, முடிச்சிருங்க மாதாஜி இந்த அத்தியாயம். அப்படிங்களா? சரிங்க. ஆமா. பிரபு இன்னைக்கு வரேன் இருக்காரு, பார்க்கலாம். சரி சரி. பதம் 44. ம். தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபவ்ய ஸ்வரூபேண வதிஷ்டதே. யாரும் படிக்கிறாங்களா? மொழிபெயர்ப்பு. படி. இந்த உலக வெளிப்பாட்டின் காரணமாகவும் அதன் விளைவாகவும் இருக்கின்ற மாயையின் வெல்ல முடியாத மயக்கத்தை வென்ற பிறகு யோகி தன்னை அறிந்த நிலையில் இருக்க முடியும். பொருளுரை: உயிரினத்தின் அறிவை உள்ளடக்கிய மாயையின் சக்தி வெல்ல முடியாதது என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் கிருஷ்ணராகிய பரமபுருஷ பகவானிடம் சரணடைபவர் வெளித்தோற்றத்தில் வெல்ல முடியாததாகிய மாயையின் சக்தி வெல்ல முடியும். தெய்வீ பிரகிருதி அல்லது பகவானின் வெளிப்புற சக்தி துர்வி பவ்யா புரிந்து கொள்ள மிகவும் கடினமானது, வெல்லுவதும் மிகவும் கடினமாகும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் வெல்ல முடியாத மாயையின் சக்தியை ஒருவர் பகவானின் அருளால் வெல்ல வேண்டும். பகவான் தன்னை சரணடைந்த ஆத்மாவுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மாயினை வெல்ல முடியும். ஸ்வரூப பேன வாதிஷ்டதே என்றும் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. ஸ்வரூப என்றால் ஒருவர் தன் பரமாத்மா அல்ல, ஆனால் பரமாத்மாவின் அங்கம் என்று பொருள். அதுவே தன்னை அறிதலாகும். ஒருவர் பரமாத்மா என்று எல்லா இடங்களிலும் ஊடுருவியவர் என்றும் போலியாக நினைப்பதும் ஸ்வரூபம் அல்லது இது அவருடைய உண்மையான நிலையை அறிதல் அல்ல. உண்மை நிலை என்னவென்றால் ஒருவர் பரமாத்மாவின் அங்கம் என்பதே ஒருவர் உண்மையாக தன்னை அறிதலின் நிலை இருத்தல் வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. தன்னை உணரும் இந்த அறிவு பகவத்கீதையின் பிரம்மனை உணர்தல் என்று விளக்கப்படுகிறது. பிரம்மனை உணர்ந்த பிறகு ஒருவர் பிரம்மனின் செயல்களில் ஈடுபட முடியும். ஒருவர் தன்னை அறியாது இருக்கும் வரை அவர் உடலை பற்றி போலியான அடிப்படை செயல்களில் ஈடுபடுகிறார். ஒருவர் தன்னுடைய உண்மையான தான் என்னும் தன்மையில் அமையும் பொழுது பின்னரும் பிரம்ம வித்தையின் செயல்கள் தொடங்குகின்றன. பிரம்மனை அறிந்த பிறகு எல்லா செயல்களும் முடிவு அடைகின்றன என்று மாயாவதிகள் கூறுகின்றனர். ஆனால் அது உண்மையானதல்ல. ஆத்மா பொருளுக்கு ஆட்பட்டு அதன் இயல்பு கடந்த நிலையில் செயல்பட்டால் ஒருவர் சுதந்திரமாக இருக்கும் பொழுது அதன் செயல்பாட்டை எவ்வாறு மறக்க முடியும்? இங்கு ஒரு சான்று குறிப்பிட முடியும். ஒரு மனிதர் நோயற்ற நிலையில் மிகவும் சுறுசுறுப்புடன் இருந்தால் அவர் நோயிலிருந்து விடுபட்டது அவர் சுறுசுறுப்பின்றி இருப்பார் என்று எவ்வாறு ஒருவர் கற்பனை செய்ய முடியும்? இயல்பாகவே முடிவு என்னவென்றால் ஒருவர் எல்லா நோயிலிருந்தும் விடுபட்டதும் அவர் செயல்களின் தூய்மையாக இருக்கும். பிரம்மனை அறிந்தபின் நடக்கும் செயல்கள் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விலிருந்து வேறுபட்டவை என்று கூறப்படலாம். ஆனால் அது செயலை நிறுத்தாது. இது பகவத்கீதையில் 18.54 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் தன்னை பிரம்மனாக அறிந்திருந்த பிறகு பக்தி தொண்டு தொடங்குகிறது. மத் பக்திம் லாபதே பிரம்மனை அறிந்த பிறகு ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். அதனால் பகவானுக்கு செலுத்தப்படும் பக்தி தொண்டு பிரம்மனை அறிந்த பின் நிகழும் செயலாகும்.
பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு மாயின் மயக்கம் இல்லை. அவர்களின் சூழ்நிலை பூர்ணமானது. பரிபூர்ணத்தின் அங்கமான உயிரினத்தின் கடமை என்னவென்றால் பரிபூர்ணத்திற்கு பக்தி தொண்டு புரிதலாகும். அதுவே வாழ்வின் நிறையான செயலாகும். இவ்வாறு பக்தி தொண்டை செயலாற்றுவதின் கபிலரின் அறிவுரைகள் என்று தலைப்புடைய ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 28ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. துர்விபாவியம் அப்படின்னா என்ன? புரிந்து கொள்ள கடினமானது. ஏன்னா இந்த மாயை அப்படி நம்ம மறைக்கின்றது, நம்ம நம்மளுடைய அறிவை மயக்குகின்றது, மறைக்கிறது. இப்ப மாயின் திரை இருக்கிறதுனால தான் உண்மையை நம்மால புரிஞ்சுக்க முடியறது இல்லை. இப்பெல்லாம் நாம நிஜமா இந்த உலகத்துல, ஜட உலகுல பொய்யை உண்மை என நம்பி வாழ்பவர்கள் தான் அதிக பேர். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் புரிந்து கொள்ளுவதுதான் மாயை. அப்ப தன்னை உணர்தல்ங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. இது இந்த ஸ்லோகம் நான் இத படிக்கல. ஆனா இந்த ஸ்லோகத்தை முந்தின ஸ்லோகத்திலே நம்ம விளக்கிட்டோம். மம மாயா துரக்தியா, மாயை வெல்லுவதற்கரியது. ஆனால் ஏன்னா இந்த பகவான் இந்த ஜட உலகுக்கு நம்மளுக்கு பனிஷ்மெண்டா அவங்கள போட்டிருக்கிறாங்க. ஒரு ஜெயிலர். சோ ஜெயிலர் என்ன பண்ணுவார்? கைதிகளை அடிச்சு துவைச்சு எடுப்பார். நீ மறுபடியும் இங்க வருவியா, திருந்தி போறியா, வெளியில போறியான்னு. அப்ப இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஜெயிலு. இதுக்குள்ள வந்தாச்சு நாம. இங்க வந்துட்டு ஐயோ எனக்கு இன்பம் வேணும் அப்படின்னா, ஜெயிலுக்குள்ள யாருக்காவது இன்பம் கிடைக்குமா? கைதி என்னைக்குமே என்ன பண்ணணும்? அவன் அந்த ஜெயிலரோட ஆர்டர் கேட்டுட்டே இருக்கணும். அங்க வேலை செய், இங்க வேலை செய், அதை பண்ணு, இதை பண்ணு. தப்பு நடந்தது அப்படின்னா தடி எடுத்து அந்த ஜெயிலர் அடிப்பார். அதுதான் நம்ம இங்க பட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு அடி மேல அடி விழுந்தாலும் நாம் இந்த ஜட மாயில உழன்று கொண்டிருக்கிறோம். இன்னும் அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அனுபவிக்கணும்னு துடிக்கிற வரைக்கும் அவனுக்கு வேதனைகள் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அனுபவிக்கும் ஆசை எவ்வளவு தூரம் இருக்கோ அத்தனை தூரம் துன்பங்கள் நம்ம விதைச்சிட்டே இருக்கோம். சோ மாயைங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா பகவானை சரணடையும் போது அது நம்ம தொந்தரவு பண்றது இல்லை. ஏன்னா நாம பக்தர்கள். இதுதான் உண்மையான நிலையை அறிதல். உண்மையான நிலை என்ன? தன்னை அறிவது, தன்னை அறியும் விஞ்ஞானம். நான் உடல் அல்ல, ஆத்மா அப்படின்பதை அறிஞ்சு நம்மளுக்கு பரமாத்மா இருக்கின்றார். இதுதான் நம்ம பிரம்மனை அறியும் நிலை. அதான் பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா நான் சோச்சதி நான் காஞ்சதி. இது ஆரம்ப நிலை. இப்ப தேவி பிரகிருதிம் அப்படிங்கிற பக்தி யோக நிலை, அதுக்கு அடுத்த நிலை. அப்போ ஒருவர் பிரம்மபூத நிலையை அடைந்த பின்னர் தான் பக்தி யோக நிலைக்கு முழுமை பெறுகின்றார். பிரம்மனை அறிந்த பிறகு எல்லா செயல்களும் முடிவடைகின்றன அப்படின்னு மாயாவாதிக சொல்றாங்க. அதாவது நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்ப செயலின்றி ஒரு ஆத்மாவால இருக்கவே முடியாது. யாராவது நாம் செயலின்றி இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ரூம் மாதிரி போட்டு கொடுத்துடுறோம். ஆனா ரூமை லாக் பண்ணிடுவோம். 5 வருஷம் அதுக்குள்ள இருக்கணும். என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுருங்க. எல்லா வசதிகளும் அங்க இருக்கு. ஏசி இருக்கு, தியேட்டர் இருக்கு உள்ள. ஸோ எல்லாமே இருக்கு. ஹோம் தியேட்டர்ல இருந்து எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க உள்ள இருக்க முடியுமா? 5 வருஷம் என்ன வசதிகள் கொடுத்தாலும். இங்க யாராவது அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா இருப்பீங்களா? ஹரே கிருஷ்ணா. இருக்க முடியாது மாதாஜி. செயல் செய்யாம இருக்க முடியாதுங்க மாதாஜி. அப்போ அதுதான் அந்த உலகத்தோட தன்மை, அந்த ஆத்மாவோட தன்மை. எந்த உலகம் இல்லை, எந்த உலகம் போனாலும், நம்ம ஆன்மீக உலகம் போனாலும் அங்க செயலற்று இருக்க முடியாது ஒரு ஜீவனால். அங்கேயும் போய் பகவானுக்கு சேவை செய்யணும். அதான் ஸ்வரூப நிலை. ஸ்வரூப அப்படின்னா நமது நித்தியமான நிலை. சோ செயலின்றி இருக்க முடியாது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? பிரம்ம நிலையை அடைந்தால் நாம எல்லாம் செயலற்று இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்மளால செயலற்று இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் நோயுற்ற நிலையில் மிகவும் சுறுசுறுப்புடன் இருந்தால் அவன் நோயிலிருந்து விடுபட்டதும் அவன் சுறுசுறுப்பின்றி இருப்பார் என்று எவ்வாறு கற்பனை செய்ய முடியும்? சோ பகவத்கீதையில தன்னை பிரம்மனாக அறிந்த பிறகு பக்தி தொண்டு தொடங்குகிறது. பக்திம் லபதே பராம். சோ பிரம்மபூத நிலைக்கு அடுத்ததுதான் பக்தி தொண்டு தொடங்குது.
பிரம்மனை அறிந்த பிறகு ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். ஏன்னா நாம் உடல் இல்ல, ஆத்மாங்கிற நிலையில் இருந்தா மட்டும்தான் பக்தி தொண்டு பண்ண முடியும். ஏன்னா பகவான் பரமாத்மா, நாம ஆத்மா. அப்ப நம்ம பக்தி தொண்டு பண்றதுதான் நம்ம சொரூபம். நம்மளுடைய ஜீவேன சொரூபகையே கிருஷ்ணர நித்திய தாசனாக இருப்பதுதான். நிறைய பேரு தாசன் அப்படிங்கிற சொல்லுக்கு தவறான அர்த்தம் புரிந்து கொள்றதுனாலதான் இந்த பக்தி தொண்டுல பின்னடைவு ஏற்படுது. தாசன் அப்படிங்கிறது ஆன்மீக நிலையில மிக உயர்ந்த நிலை. ஆனா பௌதிகத்துல தாசன் அப்படின்னாலோ இல்ல அடிமை, நான் சேவகன் அப்படின்னாலோ அடிமைன்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. பகவானுக்கு சேவை செய்யறது பேரின்பம், ஆனந்தம். ஆனந்தமயோ அபியாசாத், அந்த நிலை. அப்ப பகவானும் நாமும் ஒன்றாகிற நிலையில நம்மளுக்கு எவ்வளவு முக்தி கொடுக்கிறாரு பகவான். நம்மளுக்கு சாயுஜ்ய முக்தி அசுரர்கள் அடையிறாங்க அவரையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால. நம்மளுக்கெல்லாம் இன்னும் பல்வேறு முக்திகள் கிடைக்குது. சாஷ்டி, சாமீபிய, சாலோக்கிய, இந்த மாதிரி முக்திகள் நிறைய 4 வகையான முக்திகள் இருக்கு. சாயுஜ முக்திங்கிறது 5வது வகை முக்தி. அது அசுரர்கள் நினைக்கிறதுனால அவங்களுக்கு பகவான் கொடுக்கிறாரு. அரூபாதிகள் அதை பல ஆண்டுகள் தவம் செஞ்சு அந்த சாயுஜ்ய முக்தியை அடையிறாங்க. சாலோக்கிய, சாமீபிய, சாஷ்டி, சாமீபிய அப்படிங்கிற முக்திகள் நம்மளுக்கு பகவான் தர்றார். ஆனா முக்தியை வேண்டி பக்தர்கள், தூய பக்தர்கள் பக்தி பண்றது கிடையாது. முக்தி தேவி அவங்க வீட்டு வாசல்ல காவல் கிடக்குறாங்க முக்தி தர்றதுக்காக. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் எங்க இருந்தாலும், நரகத்தில் இருந்தாலும், சொர்க்கோ அபகர்கர் நரகேசு அபிதுல்யார்த்த தர்ஷனக, எங்க இருந்தாலும் பகவானுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு மாயின் மயக்கம் கிடையாது. அப்ப பரிபூர்ண நிலைக்கு வந்துடுறாங்க. பரிபூர்ணத்தின் அங்கமான உயிரினத்தின் கடமை என்ன? பரிபூர்ணத்திற்கு பக்தி செய்வது. நம்ம அளவுல நாம பரிபூர்ணம், அதாவது ஒரு கடுகு எப்படி அதனோட அளவுல பரிபூர்ணமானது. ஆனா பகவான் எப்படிப்பட்டவர்? நாம கடுகளவு, நம்ம அளவுல பரிபூர்ணம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தர் 100 மார்க் வாங்குறான்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல அவன் பரிபூரணம். இதே 12th ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தர் 100% வாங்குறான் அப்படின்னா அவனோட அளவுல அவ பரிபூரணம். சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சின்ன குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 100 மார்க் வாங்குது, அது பரிபூரணம் தான் அந்த குழந்தைக்கு. 100 அப்படின்னா பரிபூரணம், 100%. அது போல நம்மளாம் சின்ன ஆத்மாக்களாக இருந்தாலும் நம்ம அளவுல நாம பரிபூரணமாக நம்ம அந்த நிலையை அடைகின்றோம். சோ இந்த அத்தியாயம் இதோட முடிவடைகிறது. அடுத்தது மாதாஜி, வந்து எப்ப நாம பிரம்மனை அறிய முடியும் மாதாஜி? எந்த நிலைக்கு வரணும் இப்போ? நாமெல்லாம் பிரம்மனை அறிஞ்சிட்டோம் மாதாஜி. பக்தி தொண்டுக்கு வந்தாச்சு. பக்தி தொண்டுக்கு வந்தாலே நான் உடலெல்லாம் ஆத்மா, ஆனா அந்த நிலையில செயல்படணும். இப்ப நாம எல்லாருமே இருக்கிறோம், நாம அந்த நிலையில செயல்படணும் ஆத்மாங்கிற நிலையில.